வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் சுல்லுன்னு ஒரு மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு 2 கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மல்லி, இதை பச்சையாகவே பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு சட்டியில் 1 கப்பு தயிர் விட்டுருக்கேன். நான் தயிரை போட்டு விஸ்கில் நல்லா அடிச்சுட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை கொட்டி 1/2 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். பச்சரிசி மாவு போட்டால் தயிர் திரிஞ்சு வராது, அதனால தான். நல்லா அதையும் விஸ்கில் அடித்து அங்கே வேக வச்சுருக்க கத்திரிக்காயில் இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு, நம்ம முன்னாடியே உப்பு போட்டிருக்கோம், தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு இதை அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம பொடிச்சிருக்கிற பொடியையும் 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து இது பொங்கி வர்றப்போ அந்த பொடியை இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வர விடணும். ஒரு கொதி வந்ததும் அப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் புட்டு போட்டு தாளித்து இந்த கொதிச்சிட்டு இருக்கிற தயிரில் அதை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கையில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா சூப்பரான மோர் குழம்பு தயார். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.